Hi friend, how are you? இன்னைக்கு பலவிதமான சமையல்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. 300 கிராம் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேங்க. சிக்கன் வந்து நல்லா அலசி மஞ்சள் தூள் போட்டு தயிர் போட்டு ஊற வச்சிருக்கேங்க. அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை தாளிக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. முன்ன வந்து அரிசி கொஞ்சம் 300 கிராம் எடுத்தனால இந்த பாத்திரத்திலே செய்யறேங்க. குக்கர்ல செய்யலைங்க. இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆனால்தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணியோட டேஸ்டே வந்து வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வேகட்டுங்க. வதங்கட்டும். நல்லா வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தாங்க, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுலேயே வந்து நான் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதனால தான் நான் வந்து 2 ஏலக்காய் 2 கிராம்பு 2 பட்டை போட்டேங்க. இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கலாங்க. எடுக்கிறோம். இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கறி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இதை பார்க்கலாங்க. இப்போ இதில் வந்து பிரியாணி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நிறைய இல்லைங்க, 1 ஸ்பூன் தாங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாங்க. தக்காளி சேர்த்தனா வேக லேட் ஆகுங்க. தக்காளி சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்துடுங்க கறி. இப்போ இதில் தக்காளி சேர்த்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டலாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கலாங்க. ஸ்பீடாக வச்சா தான் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வரணுங்க. ஸ்லோவாக வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி வெளியே வராதுங்க. தக்காளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வச்சு மூடி வச்சுருக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, தண்ணியே ஊற்றலைங்க. ஃபுல்லாக வைக்கவும் தக்காளியில் வந்து தண்ணி கலந்து எவ்வளோ வந்துருக்குங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கறி வேகணுங்க. கறி இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. பாசுமதி அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சு எடுத்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 1.5 உலக்கு அரிசி எடுத்துருந்தேங்க. இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்கல, பாத்திரத்தில் வைக்கிறனால நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. குக்கரில் வச்சா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றணுங்க. இப்போ நான் வந்து 3 கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. அடுத்த சிம்மில் வச்சுக்கலாங்க. ரொம்ப கிளறாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிருங்க. அதனால் லேசாக கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக தண்ணி வத்திருச்சுங்க. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. குழையலங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. இருங்க, பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறாங்க. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் செஞ்சுருக்கோங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, தயிர் வெங்காயங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி தட்டுங்க, கமெண்ட் பெல் பட்டன் தட்டுங்க. பாய். அடுத்த வீடியோல வரோம்.